ஆமா, உன்னையெல்லாம் கட்டி நான் என்னத்த கண்டேன், என்ன யாரெல்லாம் கேட்டாங்க தெரியுமா அப்படின்னு சலிச்சுக்கிற பொம்பளையும், அல்லது என்ன எவ்வளவு பெரிய அழகான பொண்ணுங்களா பார்த்தாங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுலாம் நான் பொண்ணு பார்த்தேன்னு சொல்லி சலிச்சுக்கிற ஆம்பளையும் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இவன் முன்னாடி அவன் புருஷன் அப்படின்னு அக்கம் பக்கத்தை பார்த்து இவங்கள போல நம்ம இல்ல, அவங்கள போல நம்ம இல்லைன்ற கம்பேரிசன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்ற மாதிரி யாரை கட்டியிருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். நம்மளுடைய கோபதாபங்கள் அடிப்படை சிந்திக்கிறத வச்சு தான் வாழ்க்கை மாறும். இதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. உண்மை என்னன்னா, நீங்க ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதும், இன்னும் குறிப்பா சொல்ல போனா கண் பார்க்க இல்ல, கண் பார்க்காம இருக்கிற இடத்துல கணவனை மனைவியோ மனைவியை கணவனையோ யார் விட்டு கொடுக்காம இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தரும். இவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான்ற நம்பிக்கை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திட்டா இந்த மாதிரி சிந்தனையே ஏற்படாது. வாழ்க்கை இனிமே